ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். இது என்னோட பீஸ்ஃபுல் மார்னிங், என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். ஸோ அதனால் குயிக்காக வந்து இன்ஸ்டாமார்ட்டில் பூ, வெத்தலை பாக்கு, பழம் இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, சீக்கிரமாக வரணுங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான ஒரு நாள்னால், மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண நாள் தான். இந்த நாளில் வந்து பழைய தாலி கயிறை வந்து புது கயிறாக எல்லோரும் மாற்றுவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா திருவாதிரை அன்னைக்கு தான் வந்து இதை பண்ணுவேன். பட் இந்த திருவாதிரை அன்னைக்கு என்னால் அதை செய்ய முடியல. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு திருக்கல்யாண நாள்லேயே அதை பண்ணிடலான்ட்டு மாங்கல்ய கயிறு எல்லாமே வாங்கி வச்சுட்டு, முகூர்த்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஆத்ம ஞானமயம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்து டைம் எல்லாம் என்னென்னு நோட் பண்ணி வச்சு, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பார்த்து நான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சு பூஜை எல்லாம் காலையில் நேரத்துலேயே வந்து பண்ணிட்டேன். ஸோ பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி சாரீ கட்டலான்னு சொல்லி சாரீ கட்டியிருந்தேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி வந்து சாரீ கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பார்ட் உருளி வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து என்னென்ன போட்டு வச்சா வந்து பூ வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் அதை அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். பார்த்து அது ஒரு சின்ன டிப் தான், ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 days வரைக்குமே வந்து பூ அப்படியே இருக்கும். அப்புறம் மார்னிங்கோட பெஸ்ட் பார்ட் காஃபி தான் என்னோடய ஃபேவரெட். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் தான் வந்து பண்ணுவேன். பட் ரீசெண்டாக கும்பகோணம் போயிட்டு வந்ததுனால அங்கே வந்து இந்த கும்பகோணம் காஃபி பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், ஃபில்ட்ரு காஃபி பவுடர். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் ஸ்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க. இதோட ப்ராசஸ் வேணுன்னா கூட நான் பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். ஸோ பூஜையெல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். இட்லியும் ஒரு குயிக்கான சாம்பார். பாசிப்பருப்பு தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சிடலாம். அதுக்கு கம்மியாக வச்சா கூட போதும். ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஸோ வைக்கும்போது இந்த மாதிரி ரிங் வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக வர வாட்டர் வந்து கீழே விழுகாது. இது ஒரு சின்ன டிப், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் யூஸ்வலி தனியாக அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆட் பண்ணிடுவேன். தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள், டேஸ்டியாக இருக்கும். கடுகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து தாளிச்சிருங்க. தாளித்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்திங்கன்னா நல்லா மசிச்சிடணும். ஸோ ஒரு பருப்பு கடையிறத வச்சு நீங்கள் நல்லா அதை வந்து மசிச்சு விட்டுருங்க. மசிச்சுட்டு உங்களுக்கு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் கெட்டியாக வேணும்னா அதை அப்படியே விட்டு தாளிச்சதை போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சுட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கெட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். ஸோ இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பொங்கல் இல்லைனா இட்லி. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் நான் வேறு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சீப்பாக இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய், அப்புறம் ஆப்பர்ஜின், சின்ன வெங்காயம், கேரட். ஆக்சுவலாக பெரிய வெங்காயம் போட வேண்டியதை மாற்றி சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ ஒரு 2 நாளில் சூப்பர் மார்க்கெட் போக வேண்டியது இருக்குது. அதனால் இது மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெயினாக பூ வேணுங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணதுனால கூட இதுவும் சேர்ந்து வாங்கியாச்சு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் vlog உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் ஏர்லியராகவே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குயிக்காக சாம்பாரையும் வச்சு இட்லி நல்லா சுட சுட வந்து இட்லியை சுட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய காஃபியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.